இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிளேஸ் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் 3வது 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக இந்த புனித பிளேஸ் கருதப்படுகிறார். இவர் வேத கலாபணி நேரத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர், துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஒரு புனிதர். இவர் ஒரு மருத்துவராக இருந்தார். மனிதர்களுக்கும் இவர் ஆன்மீக மருத்துவராகவும் இருந்தார். அதே நேரத்தில் உடல்நல குறையினால் அவதிப்பட்டவர்களுக்கும் மருத்துவராக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். கடைசி வரையில விசுவாசத்துல உறுதியாக நின்று வேத சாட்சியாக மரித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்படுவதற்காக அழைத்து சென்று கொண்டிருந்த நேரத்தில் வழியில் ஒரு சிறுவனை சந்திக்கிறார். அந்த சிறுவனுடைய தொண்டையில் மீன் முள் ஒன்று குத்தி அவனை மிகுந்த வேதனைக்கு உட்படுத்தி இருந்தது. அந்த நேரத்தில் அந்த சிறுவனுடைய தொண்டையில் ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த மீன் முள் மாயமாய் மறைந்து போக செய்தாராம் புனித பிளேஸ். ஆகவே தொண்டையில் நோய் உள்ளவர்கள், தொண்டையில் பிரச்சனை உள்ளவர்களுடைய பாதுகாவலராக இவர் இருக்கிறார் புனித பிளேஸ். இந்த ஒரு அருமையான நாளில் நிறைய பங்கு தளங்களில் தொண்டையில பிரச்சனை உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள் பங்கு தந்தையிடம் வருவார்கள். 2 மெழுகுதிரிகளை மந்திரித்து சிலுவையை போல அதை உருவாக்கி தொண்டையில நோய் உள்ளவர்களுக்கு அந்த இடத்துல இந்த மெழுகுதிரிகளை வைத்து ஜெபிப்பார்கள். ஜெபித்தால் உண்மையாகவே அதிசயங்கள் நிகழ்கின்றன என்பது வரலாற்று உண்மை. ஆகவே தொண்டையில நோய் உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் புனித பிளேஸ் அவர்களுடைய இந்த நினைவு நாளில் பங்கு தந்தையரிடத்தில் சென்று சிறப்பான விதத்திலே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரை போல விசுவாசத்தில் உறுதியோடு நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறவினத்து மக்கள், ஜென்டாயில்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்கள் வாழுகிற பகுதிக்கு செல்லுகிறார். அந்த இடத்திற்கு வழக்கமாக யூதர்கள் செல்ல மாட்டார்கள். காரணம், அது தூய்மையற்ற இடம் என்று அவர்கள் கருதினார்கள். புறவினத்து மக்கள் வாழுகிற ஒரு இடம், கிரேக்க பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இடம், பல்வேறு இனங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழுகிற ஒரு இடம், பன்றிகள் வாழுகிற இடம், அங்கே சிலை வழிபாடு நடக்கிற இடம், பாகால் தெய்வத்திற்கான பீடங்கள் இருக்கிற இடம் என்கிற ஒரு காரணத்தினால் யூதர்கள் அந்த இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்திற்கு செல்லுகிறார். அங்கே பல பேய்கள் பிடித்திருந்த ஒருவர் இருக்கிறார். அவரை சங்கிலியால் கட்டி இருக்கிறார்கள். அவர் உறக்க கத்தி கொண்டே இருக்கிறார். அவர் தன்னையே தாக்கிக் கொள்கிறார், தன்னையே கடித்து கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பேய் பிடித்த ஒருவரை தான் இயேசு இன்றைக்கு சந்திக்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவை கண்டவுடனேயே அந்த பேய் பிடித்தவர் உறக்க கத்தி கொண்டே, தாவீது மகனே, உன்னதரின் மகனே, உமக்கு இங்கே என்ன வேலை அப்படி என்று இயேசுவினுடைய பிரசன்னத்தை, மெசியாவின் பிரசன்னத்தை, உன்னதரின் பிரசன்னத்தை பேய் பிடித்தவர் இயேசுவை உணர்ந்து கொண்டதாக நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பேய் பிடித்தவரை பார்த்து, தீய ஆவியே இவரை விட்டு போ அப்படி என்று சொன்னதாகவும், அந்த தீய ஆவிகள் பன்றி கூட்டத்தோடு சேர்ந்து செங்குத்தாக வீழ்ந்து மடிந்தன என்கிற செய்தி பிற்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான பாடத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேய் பிடித்தவர் சங்கிலியால் கட்டப்பட்டவராக உறக்க கத்தி கொண்டு அவரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் ஒதுக்கி வைக்கப்பட்டவராய், ஏழ்மை நிலையிலும் புறந்தள்ளப்பட்டவராகவும் இன்றைக்கு காட்சியளிக்கிறார். ஒதுக்கப்பட்ட இடம், யூதர்களால் தூய்மையற்ற இடம் என்று கருதப்பட்ட அந்த இடத்திற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்றதைத்தான் முதல் செய்தியாக நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் எத்தகைய பாவியராக இருந்தாலும், எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படி வேண்டுமென்றாலும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒதுக்கப்பட்ட நம்மை தேடி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பு நம்மோடு இருக்கிறது என்கிற ஆறுதல் செய்தியைத்தான் உங்களோடு இன்றைக்கு நான் முதல் செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரலாற்றில் திருத்தந்தை கலிஸ்டஸ், 1ஆம் கலிஸ்டஸ் ஒரு அடிமையாக இருந்து பிற்காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருச்சபையினுடைய ஒரு உத்தம புனித திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். அதற்கடுத்து ஆப்பிரிக்க தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட ஜோஸ்பின் பக்கிட்டா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு புனிதையானவள் இத்தாலி தேசத்துல அடிமையாக விற்கப்பட்டார். பிற்காலத்தில் ஆண்டவர் அவரை மேற்கொண்டு கனோசியன் துறவர சபையில சேர்ந்து இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில 2000 ஆண்டுல திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால்
புனிதையாக அறிவிக்கப்பட்டால் இந்த ஜோஸ்பின் பக்கீதா என்கிற அடிமையாக இருந்த ஒரு பெண். அடுத்தது வரலாற்றில் பார்க்கிறோம், லீமா நகரத்துல மார்டின் டே போரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கும் ஒரு ஆப்பிரிக்க அன்னைக்கும் ஸ்பெயின் தேசத்தை சார்ந்த ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்தவர். கலப்பு இனம் என்கிற ஒரு காரணத்தினால் அடிமையாக விற்கப்படுகிறார், அடிமையாக வாழ்கிறார், மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிறார். துறவரத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, அவருக்கு குருத்துவமும் மறுக்கப்படுகிறது. கடைசியில் டொமினிக்கன் சபையில ஒரு சகோதரராக சேர்ந்து புனிதத்தில் உயர்ந்து மார்டின் டே போரஸ் அப்படி என்று சொன்னாலே இன்றைக்கு மிக பிரபலமான ஒரு புனிதர். அடிமையாக இருந்த மார்டின் டே போரஸ் அவர்களை இன்றைக்கு திருச்சபையில புனித நிலைக்கு உயர்த்திருக்கிறார் நம் கடவுள். ஆகவே அன்புமிக்கவர்களே, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நமது பாவங்களால் நாமே நமக்கு தோண்டிய பாவ குழியில நம்ம வீழ்ந்திருந்தாலும், பொறாமையாலும் பொச்சரிப்பாலும் மற்றவர்களுடைய பாவ குழியில நம்ம வீழ்ந்திருந்தாலும் இறைவன் இன்றைக்கு நம்மை தேடி வருகிறார், நமக்கு மீட்பை தருகிறார் என்கிற ஆறுதல் செய்தியை முதல் செய்தியாக பெறுவோம். இரண்டாவது செய்தி என்பது, இந்த பேய் பிடித்தவர் ஒரு பேய் அல்ல, லீஜன் ஆஃப் டெவில்ஸ், லீஜன் ஆஃப் டீமன்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகிற பல பேய் கூட்டங்கள் அவரோடு இருந்ததாகவும், அந்த பேய் கூட்டங்கள் அனைத்தையும் ஒற்றை வார்த்தையில தீய ஆவியே இவரை விட்டு போ அப்படி என்கிற ஒரே வார்த்தையால் இயற்கையின் மீதும் தீய ஆவிகள் மீதும் ஆற்றல் கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதருக்கு புது வாழ்வு கொடுத்ததை இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல இறைவா என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் வல்லவர், எல்லா இடங்களிலும் பிரசன்னமாக இருப்பவர், இயற்கையின் மீது ஆற்றல் கொண்டவர், நம்முடைய பொருளாதாரத்தின் மீது ஆற்றல் கொண்டவர், நம்முடைய கடன்கள் மீது ஆற்றல் கொண்டவர், நம்முடைய மன குமுறல்கள் மீது ஆற்றல் கொண்டவர், நம்முடைய கண்ணீரின் மீது ஆற்றல் கொண்டவர், நம்முடைய பிரச்சனைகளின் மீது ஆற்றல் கொண்டவர். அந்த ஆற்றல் கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த பேய் பிடித்தவர் அணுகியது போல நாமும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அறிந்து கொண்டு, தாவீதின் மகனே என் மீது இரக்கவையும், உன்னதரின் மகனே என் மீது இரக்கம் வையும் அப்படி என்று இயேசுவிடத்துல நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன்றாடுகிற பொழுது நம்மையும் அவர் மீட்டுக் கொள்வார் என்கிற செய்தியோடு இந்த நாளில் இறைவனிடத்துல செல்வோம், விசுவாசத்தோடு செல்வோம், நம்பிக்கையோடு செல்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.